Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல vegetable biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க first தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். பாஸ்மதி அரிசி, வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சைப்பழம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, நெய், எண்ணெய், உப்பு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். இது 250 கிராம் வரும். இப்போ பாருங்கள், 2 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இது அரை மணி நேரம் ஊற விட்டுடலாங்க. இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 5 போல் கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் பட்டை சேர்த்துக்கலாம். நான் சுருள் பட்டை எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் 2 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். நான் பெரிய சைஸ் எடுத்ததுனால 2 தக்காளி ஆட் பண்ணுறேங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் போல் மல்லி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 5 போல் பீன்ஸ் எடுத்துருக்கேங்க. அதையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கு. அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கேரட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கு. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கு. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் லைட்டாக வதங்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் லைட்டாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு. அவ்வளோதாங்க, வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. மசாலா ஸ்மெல் போகட்டும். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வர சேர்த்துருக்கோம். காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பாதி எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்ட பிறகு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கொதி வர விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சுருந்தோம்லங்க. இப்போ தண்ணி வடிகட்டிட்டு நம்ம அரிசியை சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்துட்ட பிறகு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி போட்டுட்டு நம்ம மிதமான சூட்டில் ஒரு விசில் விட்டுக்கலாங்க.
இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. தண்ணி அளவு நான் சொன்ன அளவுக்கே வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தயிர் பச்சடி குருமா எல்லாமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.